ஹாய் வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி சாந்த் வேர்ல்ட்லேருந்து நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது மகாசக்தி மாரியம்மனோட இன்னொரு திருவிளையாடல். ஓகே, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்க்கலாம். நம்ம சக்தி கரகம் எடுத்து இல்லைங்களா, அதுதான் தீர்த்தகாளி அம்மன் கோவில். இங்கே எதுக்கு நம்ம எல்லாம் வந்திருக்கோன்னா, மாரியம்மனோட பிள்ளைய கடத்தப்பட்டாராம். அதாவது ஐதீகம் பிரகாரம் இந்த மகாசக்தி மாரியம்மனோட ஆலயத்து ஐதீகம் பிரகாரம் மாரியம்மனோட புள்ளையை வந்து சூரன் கடத்திட்டு வந்துடுறாரு. பாருங்கள், இந்த நடுவில் இருக்கார், கோட்டைக்குள்ளே இருக்கார் பாருங்கள். 4 பக்கம் செங்கல் வச்சு கோட்டை கட்டிருக்கு இல்லையா, அந்த கோட்டைக்குள்ளே இருக்கிறது தான் மாரியம்மனோட புள்ளை. அவரை வந்து சூரன் கடத்திட்டு வந்துடுறாரு. அதாவது ஒரு அசுரன் கடத்தி கொண்டு வந்து அந்த கோட்டைக்குள்ளே வச்சுட்ருப்பார். ஆனால் மாரியம்மாவால் காப்பு கட்டி நோன்பு இருக்கிறதுனால அவங்களால வந்து அவர் புள்ளையை விடுவிக்க முடியாது. அதனால் அவங்க அக்காவான காளிகிட்ட சொல்கிறாரு, அக்கா என் பிள்ளையை விடுவிச்சு கொண்டு அக்கா அப்படின்னு சொன்னும்போது, அப்போ காளி தேவி என்ன பண்ணுறா, தங்கைக்காக காளி ரூபம் எடுத்து அந்த கோட்டையை சம்ஹாரம் பண்ணி அந்த அசுரனை வேட்டையாடுறதுக்காக துரத்திட்டு வர மாரியம்மன் ஆலயத்துக்குள்ளே வந்துடுறான். இங்கே பார்த்தீங்களா, அசுரனோட ஆட்டத்தை பாருங்கள். நான் உன் கையில் சிக்கலன்ற ஒரு சந்தோஷத்தில் ஓடிட்டுருக்காரு. எங்கடா ஓடுற, நான் வரேன்னு சொல்லி காளியம்மாவும் அவனை துரத்திட்டே வராங்க. இதே மாதிரி ஒரு 3 வாட்டி வலம் வருவாங்க. அதுக்கப்புறமா காளியம்மா அவங்கள வந்துட்டு சம்ஹாரம் பண்ணிடுவாங்க. அதாவது சூரனை கொன்னுடுவாங்க. அசுரனை கொன்னதுக்கப்புறமா மாரியம்மனும் சந்தோஷமாக பூங்கரகத்தை எடுத்துக்கிட்டு தீ மிதிப்பாங்க. அந்த தீ மிதிக்கிற விழா தான் வந்துட்டு மகாசக்தி மாரியம்மனோட திருவிழா. ஸோ இந்த பாருங்கள், இப்போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் சம்ஹாரம் ஆடுவார். பாருங்கள், அவர் விழுந்துட்டார். இப்போது அம்மா அவங்கள வந்து சம்ஹாரம் பண்ண போகிறாங்க. சம்ஹாரம் ஆயிடுச்சு. இது இந்த கோயிலில் ரொம்ப பேருக்கு வந்து தெரியாது. ஏன்னா எல்லாருமே வந்து பூங்கரகத்தை பார்க்குறதுக்காக ஆலயத்துக்கிட்ட காத்துட்ருப்பாங்க. இது வந்து நடக்கிறது தீர்த்தகாளி அம்மன் கோவில்கிட்ட நடக்கிறது. இங்கே வந்து ரொம்ப பேர் போய் பார்த்துருக்க மாட்டீங்க. இங்கே இருந்து யாருமே அங்கே போகிறதுக்கும் முடியாது. ஏன்னா எங்கேயுமே கூட்டம் ரொம்ப கூடிடணுன்றதுனால அங்கே போய் வர முடியாதுன்றதுனால போக மாட்டாங்க. ஸோ யாரெல்லாம் பார்க்க முடியலையோ அவங்க என்னோடய வீடியோ மூலயமா நீங்கள் பாருங்கள். எல்லாம் முடிஞ்சு இப்போது அக்னி குண்டத்தை வளம் வராங்க. அக்னி குண்டத்தை வளம் வந்து அவ்வளோதான். பாருங்கள், பூக்கரகம் வந்தாச்சு. பூக்கரகம் வந்ததுக்கப்புறமா தீ மிதிப்பாங்க. தீ மிதித்ததுக்கப்புறமா ஒரு பக்தர்களாக வந்து தீ மிதிச்சுட்டே வருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நிறைய பேருக்கு காளி பூஜைனா என்னன்னு தெரியாது. எனக்குமே குருசுவாமி சொல்லி தான், அதாவது அவங்க குடும்பத்தினாரோ அவங்களும் இந்த பூஜையை நடத்துவாங்க. அவங்க மூலிமா தான் எனக்கும் தெரியும். இன்றைக்கி என் மூலிமா உங்களுக்கும் தெரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்டேன். வீடியோ பார்த்து சந்தோஷப்படுங்க. லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்